Hi students, நம்ம இந்த வீடியோல surface area and volume ஓட introduction பார்க்க போறோம். பேசிக்கா சிலிண்டர், கோன், ஸ்பியர் இதோட CSA, TSA, வால்யூம் ஃபார்முலாஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ். ஸோ சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தா இது எல்லாமே நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏரியானா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னு பாருங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ சர்க்கிளோட இந்த அவுட்டர் லேயர் மட்டும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிமீட்டர் தான் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் C is equal to 2πr. பேசிக் இது. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது இந்த சர்க்கிள் உள்ள எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, இந்த இன்சைடில் இருக்க ஸ்பேஸை தான் வந்து ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா. ஏயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா πr². ஒரு சர்க்கிளோட ஏரியா πr². ஆறுன்றது அந்த பர்டிகுலர் சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ இது தெரிஞ்சால் போதும், மற்ற எல்லாமே நம்மளால் ஈஸியாக டிரைவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிலிண்டர் வேணும். பேசிக்காக இங்கே CSA, TSA வால்யூம் அப்படின்னு எழுதியிருக்கேன். CSA பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு LSAன்னு எழுதியிருக்கேன். ரெண்டும் ஒன்று தான். CSAனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, LSAனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது இந்த மாதிரி கர்வ் இருக்கிற ஆப்ஜெக்ட் பற்றி பேசும்போது CSAன்னு சொல்லுவாங்க. கர்வ் இல்லாமல் இந்த மாதிரி சாலிடான கியூப் பற்றி பேசும்போதெல்லாம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து லேட்ரல்னால் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதோட ஃபார்முலா என்னென்னு எடுத்து நம்ம ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி சிலிண்டருக்குலாம் வந்து கர்வ் இருக்கு இல்லையா, இதனால இதுக்கு பேர் CSA. கியூபாய்டுக்கெலாம் LSAன்னு சொல்லுவாங்க. TSA, இப்போ LSA TSA உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ என் கையில் ரெண்டு சிலிண்டர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு சிலிண்டரில் டாப் அண்ட் பாட்டம் அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு சிலிண்டரில் டாப் அண்ட் பாட்டம் அட்டாச் ஆகலை. ஸோ டாப் அண்ட் பாட்டம் அட்டாச் ஆகாத சிலிண்டர் தான் வந்து CSA. டாப்பும் பாட்டமும் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் TSA, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப்பு பாட்டம் இல்லாத சிலிண்டர்னால என்ன யூஸ்ன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இதோட பெஸ்ட்டு யூஸ் வந்து பில்லர்ஸ். இப்போ வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு பில்லர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட்டம் வந்து கீழே ஃப்ளோரோட அட்டாச் ஆகிருக்கும், இந்த டாப் வந்து சீலிங்கோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த பில்லரை நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பும் இந்த பாட்டமும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கவே தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டாப்பும் பாட்டமும் எப்போல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ண தேவையில்லையோ அப்போ தான் நமக்கு CSA யூஸ் ஆகும். CSA யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும். இதோட இந்த பார்ட் மட்டும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. TSAனா டாப்பும் பெயிண்ட் பண்ணணும், பாட்டமும் பெயிண்ட். ஏதாவது ஒரு மாடல் பண்ணுறீங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்குன்னா கண்டிப்பாக டாப்பும் பாட்டமும் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ CSA கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவையும் பெயிண்ட் பண்ணி டாப்பையும் பாட்டமையும் சேர்த்து பெயிண்ட் பண்ணால் அதுக்கு பேர் TSAன்னு சொல்லணும். வால்யூம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எங்கிட்ட ஒரு கப் இருக்குது. இந்த கப்பு உள்ளே எவ்வளோ ஜூஸ் ஃபில் பண்ண முடியும், எவ்வளோ சூப் ஃபில் பண்ண முடியும், இது உள்ளே இருக்கிற இதோட கெப்பாசிட்டி பற்றி பேசுகிறது தான் நம்மளோட வால்யூம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம். இப்போ சிலிண்டரோட பேசிக் வந்து சர்க்கிள் தான். இப்போ இங்கே பாருங்கள், என் கையில் வந்து ஒரு காயின் இருக்குது. இந்த காயின் வந்து சர்க்கிள் ஷேப். இது வந்து ஒரு சர்க்கிள். இப்போ இதோட திக்னஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. இப்போது இதோட அவுட்டர் லேயரை மட்டும் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். C தானே சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr. இப்போ இதோட இந்த அவுட்டர் லேயர் வந்து 2πr. ஸோ இதோட அவுட்டர் லேயர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து ஒரு 2πr. இந்த ஒரே ஒரு காயினை இங்கே மட்டும் நான் பெயிண்ட் அடிக்கணும்னா 2πr. இப்போ அது மேலே நான் இன்னொரு காயினை ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு காயின் மேலே இன்னொரு காயினை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வெளியில் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்னா 2 சர்க்கிள் இருக்குது. அப்போ 2πr 2 டைம்ஸ் நான் பெயிண்ட் பண்ணணும். இப்போ நான் அது மேலே நான் இன்னொரு காயின் வைக்கிறேன். 3 காயின்ஸ் இருக்குது. இப்போ 2πr 3 தடவை பெயிண்ட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே வந்து சர்க்கிள் தான். ஒரு சர்க்கிள் மேலே இன்னொரு சர்க்கிள் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போகும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு சிலிண்டர் கிடைக்கும். நான் இந்த மாதிரி நிறைய சர்க்கிள்ஸ் எடுத்து இந்த மாதிரி அடிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு எக்ஸாக்டாக ஒரு சிலிண்டர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சிலிண்டரோட இந்த அவுட்டரை மட்டும் நான் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இது 2πr 1 டைம், 2πr 2 டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு இது மொத்தமாக இது எவ்வளோ ஹைட் இருந்துச்சோ அந்த ஹைட்டுக்கு சர்க்கிளை பெயிண்ட் பண்ணணும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ 2πr h டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் CSA ஆஃப் த சிலிண்டர். CSA ஆஃப் த சிலிண்டர்ன்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் h டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் அப்படியே வளர்த்துட்டோன்னா நமக்கு சிலிண்டர் கிடைக்கும்ன்றது தான் அதோட பேசிக் கான்செப்டே. ஸோ சிலிண்டரோட CSA வேணும் அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸான 2πr கூட ஒரு ஹெச்சை மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு CSA கிடச்சிரும். தான் பேசிக். இப்போது இதுக்கு எனக்கு TSA வேணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இதோட டாப்பையும் பாட்டமையும் பெயிண்ட் பண்ணணும். இந்த CSAவை பெயிண்ட் பண்ணி டாப்புன்றது ஒரு சர்க்கிள், பாட்டம்ன்றது இன்னொரு சர்க்கிள். ஸோ சர்க்கிள்னும் போது இது வெறும் அவுட்டர் லேயர் கிடையாது. டாப் அண்ட் பாட்டம் வரும்போது உள்ளே சேர்த்து பெயிண்ட் பண்ணணும்.
உள்ளேயும் பெயிண்ட் பண்ணணுன்றதுனால இந்த சிஎஸ்ஐ ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ டிஎஸ்ஐ ஆஃப் த சிலிண்டர் வேணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்ஐயோட வேல்யூ கூட ஏரியா ஆஃப் த டாப், ஏரியா ஆஃப் த பாட்டம் ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த டாப் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். டாப் அண்ட் பாட்டம் ஆட் பண்ணால் டிஎஸ்ஐ கிடச்சிரும்ன்றது தான். சிஎஸ்ஐ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 2πRH ப்ளஸ் டாப்ன்றது இங்கே பாருங்கள், டாப் ஒரு சர்க்கிள், பாட்டமும் ஒரு சர்க்கிள் தான். ஸோ இந்த சர்க்கிளோட ஏரியானா இன்சைட், அப்போ இது வந்து πr² சொல்ல முடியும். இது ஒரு πr², இது ஒரு πr². ஸோ டாப்புக்கு வந்து ஒரு πr² எழுதணும், பாட்டமுக்கு இன்னொரு πr² எழுதணும். எழுதியாச்சு. இப்போது 2πRH அப்படியே இருக்கட்டும். CSA 2πRH ப்ளஸ் இது ஒரு πr², இது ஒரு πr². அப்போ நம்ம 2πr² கண்டிப்பாக எழுதலாம். ரெண்டு தடவை ஆட் பண்ணியாச்சு. 1πr², 1πr² சேர்ந்தா 2πr² ஆகிடும். இரண்டில் என்ன காமன்னு பாருங்கள். 2 காமன், π காமன், ஆர் கூட காமன் தான். வெளியில் எடுத்துட்டா மிச்சம் இங்கே என்ன இருக்கும்னா ஹெச் மட்டும் இருக்கும். அதை எழுதிக்கோங்க. இந்த ப்ளஸ் சைன் போட்டுட்டு இந்த 2 வெளில எடுத்தாச்சு, π வெளில எடுத்தாச்சு. r² ஒரு ஆரை வெளில எடுத்துட்டோம், மிச்சம் ஒரு ஆர் மட்டும் இருக்கும். அப்போ 2πRH ப்ளஸ் ஆர் அப்படின்றது தான் டிஎஸ்ஐ ஆஃப் த சிலிண்டர். ஸோ டிஎஸ்ஐ ஆஃப் த சிலிண்டர் கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக என்னென்னு எழுதிடுவோம்னா 2πRH ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் உங்களோட டிஎஸ்ஐயோட ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வால்யூம். வால்யூமும் அதே கான்செப்டில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வால்யூம்னா நான் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருந்தேன். இது உள்ள வந்து எவ்வளோ வந்து ஃபில் பண்ண முடியுன்றதை பற்றி பேசுகிறது. இப்போ சிலிண்டரோட வால்யூம், இப்போ இந்த சர்க்கிளில் இந்த ஒரே ஒரு காயின் எடுத்துகிட்டு இது உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஏரியா, அதாவது πr² 1 டைம். இப்போ நான் 2 காயினை ஜாயின் பண்ணுறேன். இந்த 2 காயினை சேர்த்து இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா πr² 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் நம்ம எடுத்துகிட்டே வரும். இப்போ இந்த எல்லா காயின்ஸையும் சேர்த்து இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ், இதுக்குள்ளே எவ்வளோ ஏரியாஸ் இருக்குதுன்னு கேட்டோன்னா πr² 5 டைம்ஸ் 6 டைம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ காயின்ஸை வேணாலும் நம்ம வந்து மேலே வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஒரு சிலிண்டர் கிடச்சிரும். இந்த சிலிண்டரோட வால்யூம் அப்படின்றது இந்த எல்லா சர்க்கிளோட ஏரியா தான் நம்மளோட வால்யூம். அதுதான் உள்ளே வர்ற பிளேஸ். ஏன்னா உள்ளே வர்ற ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ πr² h டைம்ஸ், ஏன்னா எவ்வளோ தூரம் இந்த சிலிண்டர் வளர்ந்துருக்கோ அத்தனை டைம்ஸ் அந்த ஏரியா. அப்போ வால்யூம்ன்றது சர்க்கிளோட ஏரியாவில் ஹைட்டு, πr² ஹெச்ன்னு எழுதிட்டா போதும். அதுதான் நம்மளோட வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் தெரிஞ்சால் போதும், கோன் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ கோன் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரே ஹைட்டில் ஒரு சிலிண்டரும் ஒரு கோனும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலிண்டர் ஒரு கோன் ரெண்டுத்துக்கும் சேம் ஹைட் சேம் ரேடியஸ் இருக்க மாதிரி ஒரு கோனும் ஒரு சிலிண்டரும் எடுத்துகிட்டு இந்த கோனை யூஸ் பண்ணி இந்த சிலிண்டரில் தண்ணி ஃபில் பண்ணுறோம், இல்லை ஏதாவது சாண்ட் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக 3 டைம்ஸ் ஃபில் பண்ணால் தான் இந்த சிலிண்டர் வந்து ஃபில் ஆகும். இந்த கோனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் 3 டைம்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த சிலிண்டர் வந்து ஃபில் ஆகும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிலிண்டரோட வால்யூம்க்கு வந்து இந்த வந்து 3 டைம்ஸ் தேவைப்படுது. அப்போ கோனோட வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/3 ஆஃப் சிலிண்டரோட வால்யூம். சிலிண்டரோட வால்யூம் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். πr²h. πr²hன்றது சிலிண்டர், அதை பை 3 பண்ணால் ஒரு கோனோட வால்யூம் கிடச்சிரும். ஸோ அதுதான் உங்களோட ஃபார்முலா. அது அப்படி தான் வந்தது. இப்போ கோன் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஷேப் பார்க்குறதுக்கு. பர்த்டே கேக், அந்த கப் கோன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக பேசிக்காக வந்து ஒரு செக்டார்லேருந்து வந்தது. ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஒரு செக்டார் கிடைக்கும். இந்த செக்டார் இப்படி பேஸ்ட் பண்ணி தான் இது கிடச்சிது. இதில் இப்படி நான் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து ஒரு செக்டர், இதை எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள் கோன் வரும் அப்படின்ட்டு. இதோட ரேடியஸ் இருக்குது, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் எல்லுன்னு சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு இதுக்கு இன்னொரு வீடியோ போட்டு இது எப்படி ப்ரூவ் ஆச்சுன்னு கூட சொல்கிறேன். ஸோ இது எல், இங்கே வந்து ரேடியஸ் வந்து ஆர் கிடைக்கும் உள்ள. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிளாக சேஞ்ச் ஆகி ஒரு ரேடியஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான் இதோட சிஎஸ்ஐ, πr/l. ஸோ πr/l அப்படின்றது இதோட சிஎஸ்ஐ. இதோட வெளியில் இந்த பெயிண்ட் பண்ணுற பார்ட் மட்டும் சிஎஸ்ஐ. இப்போ டிஎஸ்ஐன்றது என்ன அப்படின்னா, இந்த கோனோட சிஎஸ்ஐயும், அதாவது இந்த வெளியில் இருக்க இந்த பார்ட்டும் இந்த பாட்டம் அட்டாச் பண்ணாங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் டிஎஸ்ஐ. ஸோ இதோட பாட்டம் என்ன ஷேப்புன்னு பாருங்கள். கோனோட பாட்டமும் சர்க்கிள் தான். எப்படி வந்து ஒரு சிலிண்டரோட பாட்டம் வந்து சர்க்கிளாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கோனோட பாட்டம் கூட ஒரு சர்க்கிள் தான். இந்த சர்க்கிள் அட்டாச் பண்ணால் தான் நமக்கு டிஎஸ்ஐ கிடைக்கும். ஸோ இதை அட்டாச் பண்ணணும்னா நம்மளோட ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்போவுமே டிஎஸ்ஐ வேணும் அப்படின்னா சிஎஸ்ஐயோட ஃபார்முலா கூட நம்ம அதோட பாட்டம், நம்ம இப்படி யோசிச்சோன்னா இது டாப், இப்படி யோசிச்சோன்னா இது பாட்டம், அந்த பாட்டம் ஆட் பண்ணணும்.
ஸோ ஏரியா ஆஃப் த பாட்டம்னு சொல்லிடலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்க போகிறது தான் நம்மளோட டிஎஸ்ஐ. ஸோ சிஎஸ்ஐயோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, பை ஆர்எல் ப்ளஸ் பாட்டமோட ஷேப் வந்து சர்க்கிள். ஸோ ஃபுல் சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு ஆல்ரெடி தெரியும், பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது கூட ஒரு பை ஆர் ஸ்கொயரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துலேயும் காமன் என்னன்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் பை காமன், ரெண்டுத்துலேயும் ஆர் கூட காமன் தான். ரிமைனிங் பார்த்தோம் இங்கே ஒரு எல் இருக்கும். இது ஆர் ஸ்கொயர்டுன்றதால ஒரு ஆர் வெளில வந்திருக்கு, மிச்சம் ஒரு ஆர் உள்ளே இருக்கும். அப்போ பை ஆர் இன்டி எல் ப்ளஸ் ஆர் அப்படின்றது தான் நம்மளோட டிஎஸ்ஏ ஆஃப் த கோனோட டிஎஸ்ஏ ஃபார்முலா. ஸோ இங்கே எழுதிடுறேன், பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் எழுதியாச்சு. ஸோ இதுதான் உங்களோட கோனோட எல்லா ஃபார்முலாவும். ஸ்பியர் பாருங்கள், ஸ்பியர் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீட்டில். ஒரு பால், இந்த பால் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஸ்பியர். ஸோ ஸ்பியருக்கு வந்து டாப் கிடையாது, பாட்டம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்ற வேறுபாடே கிடையாது. ஸோ இந்த லைனே நம்ம எடுத்துடலாம், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியா தான், இதுக்கு வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏவே கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி இதோட ஃபார்முலா டிரைவ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் எடுத்து அது மேலே இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக த்ரெட்டால் கட்டிட்டாங்க. இந்த த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாங் த்ரெட்டு கிடச்சிருக்கும். இந்த லாங் த்ரெட்டோட லென்த்தும் நம்மளோட ஸ்பியரோட அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ இந்த த்ரெட்டை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போது அந்த லாங் த்ரெட்டை யூஸ் பண்ணி கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்பியர்லேருந்து கிடச்ச ஒரு பெரிய த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் வச்சாங்க. சப்போஸ் இந்த பால் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு பால் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்க மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக 4 டைம்ஸ் கிடச்சிது சர்க்கிள். ஒரு ஸ்பியர்லேருந்து எடுக்கிற சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டிப்பாக எத்தனை டைம்ஸ் சர்க்கிள் கிடைக்கும்னா 4 டைம்ஸ் கிடைக்கும். ஸ்பியர்ன்றது ஒரு 3D ஷேப், ஒரு பால். இதெல்லாம் வந்து சர்க்கிள் 2D ஷேப்பு, இது எல்லாமே 2D. ஸோ இதிலேருந்து வர த்ரெட்டை யூஸ் பண்ணி எத்தனை சர்க்கிள் மேக் பண்ண முடியும்னா எக்ஸாக்டாக 4 சர்க்கிள் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்போ 4 சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா 4 பை ஆர் ஸ்கொயர். அதுதான் நம்மளோட ஃபார்முலா, 4 பை ஆர் ஸ்கொயர். 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றதான் ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு பால்லேருந்து வர்ற த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 4 சர்க்கிள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா கிடச்சிது. அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பாலில் பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியஸ்ன்றதும் ஹைட்டே இதில் வராது, ஏன்னா எல்லா பக்கமும் ரேடியஸ் தான். ஏன்னா இது ஒரு பால் இல்லையா, பால்க்கு உள்ளேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஆர் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹைட் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ சேம் ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஒரு ஆர் தான் வரும், ஏன்னா இங்கே ஹைட்டுன்றது ரேடியஸ் தான் இந்த சர்க்கிள் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே ஆர்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் கியூப் ஆகிடும் இல்லையா, அப்போ பை ஆர் கியூப் தான் வரப்போகுது. இங்கே 1/3ன்னு வந்திருக்கு. ஸ்பியருக்கு வந்து 4 டைம்ஸ் சர்க்கிள்ன்றதுனால 4/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/3 பை ஆர் கியூப். இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். 4/3 பை ஆர் கியூப் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்பியரோட ஃபார்முலா. Thank you for watching. If you like our video, subscribe our channel for more videos.